நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, இந்த கால வேளையிலே நீர் எங்களோடு பேசுவீராக தகப்பனே. ஆண்டவரே, நீர் கிருபையாக இறங்கி ஆண்டவரே, நாங்கள் உங்களுடைய வார்த்தைகளை புரிந்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே எங்களை நீர் கால வேளையிலே உற்சாகப்படுத்தவருமாய் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் ஐயா. எங்களை தாழ்த்தருகிறோம் ஆண்டவரே. நீ கிருபையாக இறங்கும் தகப்பனே, எங்களோடு பேசுவீராக ஆண்டவரே. உங்களுடைய சத்தத்தை நாங்கள் கேட்கத்தக்கதாக எங்கள் காதுகளை திறந்தலும் தகப்பனே. நல்ல மெய்ப்பன் குரலை கேட்பேன் நாளும் பின்பொடரே. நல்ல மெய்ப்பன் குரலை கேட்பேன் நாளும் பின்பொடர்வே. தோளில் அமர்ந்து கவலை மறந்து, தோளில் அமர்ந்து கவலை மறந்து தொடர்ந்து பயணம் செய்வே, தொடர்ந்து பயணம் செய்வே. எனது தலைவன் சுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்தேருமே. பசும்புல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணீர் அழைத்து செல்பவரே. பசும்புல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணீர் அழைத்து செல்பவரே. ஆத்துமாவை தினமும் தேடி, ஆத்துமாவை தினமும் தேடி அணைத்துக் கொள்பவரே, அணைத்துக் கொள்பவரே. எனது தலைவன் ஏசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்தேருப்பே. ஆண்டவரே, துதிக்கிறோம். அந்த கால்வெளியில் எங்களோடு பேசுவீராக, எங்களை ஆசீர்வதிப்பீராக, வழி நடத்துவீராக. உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஐயா. இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமாம். ஏசாயா 41வது அதிகாரம் 24வது வசனத்திலே ஏசாயா ஒரு அருமையான ஒரு வசனத்தை சொல்கிறார். ஏசாயா 41வது அதிகாரம் 24வது வசனம். பிரியமானவர்களே, இதில் ஒரு ஒரு முக்கியமான ஒரு வசனத்தை சொல்கிறார். இதோ நீங்கள் சூனியத்திலும் சூனியமாக இருக்கிறீர்கள், யூ ஆர் லெஸ் தேன் நத்திங் அப்படின்னு இங்கிலீஷில் போட்டிருக்கு. உங்கள் செயல் வெறுமையிலும் வெறுமையாக இருக்கிறது, உங்கள் செயல் வெறுமையிலும் வெறுமையாக இருக்கிறது. யுவர் ஒர்க்ஸ் ஆர் அட்டர்லி ஒர்த்லெஸ். உங்களை தெரிந்து கொள்கிறவன் அருவருப்பானவன். பிரியமானவர்களே, இது ஒரு ஜனங்களை குறித்து ஏசாயா வேதனையோடு சொல்கிறார். உங்கள் செயல் எப்படி இருக்கிறது என்றால் வெறுமையிலும் வெறுமையுமாக இருக்கிறது. உலகத்திலே ஏறக்குறைய ஒரு 90% இப்படி தான் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அவள் செயல் வெறுமையிலும் வெறுமையாக இருக்கிறது. அவளை தெரிந்து கொள்கிறவன் அருவருப்பானவனாக இருக்கிறான். ஆனால் நம்மை தெரிந்து கொண்ட ஆண்டவர் வெளியேறப்பெற்ற ஒரு அருமையான பொக்கிஷமாக நமக்கு இருக்கிறார். அவர் எப்படி இருக்கிறார்? சங்கீதம் 111:2 நாம் எடுத்து வாசி பார்ப்போமானால், கர்த்தருடைய செய்கைகள் பெரியவைகளும் அவைகளில் புரியப்படுகிற எல்லாராலும் ஆராயப்படுகிறவர்களாக இருக்கிறது. அப்ப ஒரு கூட்ட ஜனங்கள் சூனியத்திலும் சூனியமாக இருக்கிறார்கள், ஒரு பிரயோஜனம் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள் என்று ஒருவேளை சொல்லலாம். உங்கள் செயல் வெறுமையிலும் வெறுமையாக இருக்கிறது. அதாவது உலகத்துக்கு பிரகாரமாகவே மாயான காரியங்களிலே ஈடுபட்டு மாயான காரியங்களை செய்து கொண்டு மாயான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு, பிரியமானவர்களே, உலகத்திற்காகவே ஜீவிக்கிற அநேகர் இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தரின் செய்கைகள் பெரியவைகளும் அவைகளில் புரியப்படுகிற எல்லாராலும் ஆராயப்படுகிறவருமாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, இன்னைக்கு இந்த உலகத்திலே ஆண்டவர் நம்முடைய செய்கைகளை பார்க்கிறார், நம்முடைய செயல்கள் எப்படி இருக்கிறது என்பதை பார்க்கிறார். காலையிலிருந்து இரவு வரை நாம் செய்கிற ஒவ்வொரு செயல்கள் எப்படி இருக்கிறது என்பதை பார்க்கிறார். அது மிகவும் முக்கியமானவைகள். பிரியமானவர்களே, நம்முடைய செயல்கள் சூனியத்திலும் சூனியமாக இருக்கக்கூடாது, அது ஒரு பிரயோஜனம் இல்லாதவையாக இருக்கக்கூடாது, அதில் ஏதாயிலும் பிரயோஜனம் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே,
வேதத்தில் நாம் எடுத்து வாசித்து பார்ப்போமானால் ஆதாம் ஏவாள் காலத்திலிருந்து நாம் போகும்போது ஆதாம் ஏவாள் அவளுக்கு இருந்த செயல்கள் எல்லாம் மிகவும் சுருக்கமான செயல்கள் தான். அவளுக்கு ஆண்டவர் கஷ்டமான வேலையை கொடுக்கவில்லை, சிறிய வேலையைத்தான் கொடுத்தார். ஆனால் அவருக்கு கீழ்ப்படுதலை எதிர்பார்த்தார். கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தைகளை விசுவாசிக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தார். ஆனால் பிரியமானவர்களே, அவரிடத்திலே அந்த விசுவாசம் இல்லாமல் போனது. எப்படி இல்லாமல் போனது? அந்த பாம்பு வந்து அவளோடு பேசின போது அந்த விசுவாசம் அவளை விட்டு போய்விட்டது. பிரியமானவர்களே, இன்னைக்கு ஏவாளின் செயல் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யும்படி செய்தது. ஒரு குடும்பம் என்று இருக்குமானால் குடும்பத்திலே கொஞ்சம் கவனமாக கவனிங்க. கணவனும் மனைவியும் அவள் செயல்பாடுகள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். அவருடைய செயல்பாடுகளிலே வித்தியாசம் இருக்கக்கூடாது. அவருடைய செயல்பாடுகள் ஆண்டவருக்கு பிரியமானவைகளாக இருக்க வேண்டும். அந்த செயல்களிலே ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்கக்கூடாது. ஏவாளின் செயல் எப்படி இருந்தது? பாம்பை பிரியப்படுத்தக்கூடியதாய் பாம்பு என்ன சொல்லுவோ அதை செய்யும்படியாக இருந்தது. ஆகவே அவள் பாவத்தில் ஈடுபட்டு என்ன செய்தால்? அந்த கனியை புசித்தாள். அந்த இடத்துல நீங்கள் அப்படியே நின்று விட்டு பார்ப்பீர்களானால் அவள் கனியை புசித்து விட்டால், இன்னும் ஆதாம் கனியை புசிக்கவில்லை. ரெண்டுக்கும் இடையில ஒரு கேப் இருக்கிறது. அந்த கேப்பில் என்ன நடக்கிறது? ஆதாம் இன்னும் வரவில்லை. கனியை புசித்து அவள் பாவத்திலா நிறைந்தவளாக இருக்கிறாள். இப்போ வந்து அவள் என்ன செய்யலாம்? கணவனையும் பாவத்திற்கு உட்படுத்தலாம், அல்லது என்ன செய்யலாம்? ஆண்டவர் அவளை கேட்கும்போது என்ன சொல்கிறார்? சர்ப்பம் என்னை வஞ்சித்தது என்று சொல்கிறாள். இப்போ கனியை புசித்த உடனே ஒரு காரியத்தை உணர்ந்து கொண்டால் சர்ப்பம் அவளை வஞ்சித்து விட்டது என்பதை உணர்ந்து விட்டாள். உணர்ந்து விட்ட உடனே அவளை என்ன செய்திருக்கலாம்? கணவன் அந்த வஞ்சனையிலே அகப்படாதபடிக்கு அவனை தடுத்திருக்கலாம். ஏன் தெரியாம கனியை புசிச்சிட்டேன், நீ புசிக்காத அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் நடந்தது என்ன? கனியை புசித்தால் புருஷனுக்கும் கொடுத்தாள். இது பாருங்க, இதுல வந்து அவனையும் அந்த பாவத்தில் ஈடுபட வைக்க அவள் என்ன செய்தாள்? வேகமாக இருந்தாள். பிரியமானவர்களே, இதுதான் இந்த பாவத்தினுடைய வஞ்சனை என்று சொல்லப்படுகிறது. பாவம் ஒரு நாளும் தனியாக இருக்காது, அது அநேகரை வஞ்சிக்கிறது. அநேகரை என்ன செய்கிறது? பாவத்திற்குள்ளாக ஈடுபடும்படியாக அவர்கள் என்ன செய்து கட்டாயப்படுத்துகிறது. நான் சென்னையிலே வேலை செய்யும்படி ஃபஸ்ட்டு நான் போயிருக்கும்போது, அப்போ எனக்கு வயசு 20. பேங்க்கில் வேலை செய்யும்படி போயிருக்கிறேன். நல்ல வேலை, நல்ல சம்பளம் எல்லாம் இருக்கிறது. ஆனால் பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள என்னோடு கூட ஒர்க் பண்ணுகிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அவரோட வாழ்க்கை கொஞ்சம் மோசமாக தான் இருந்துச்சு. அப்போ அவர்கள் என்ன செய்தார்கள்? என்னை சில பாவங்களை செய்யும்படி கட்டாயப்படுத்தினார்கள். ஏனென்றால் அந்த பாவத்தில் அவர்கள் மூழ்கி இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, அந்த சமயத்திலே நான் ஆண்டவருக்குள்ளாக இருந்ததினாலே அவருடைய கைக்கு நான் தப்பினேன். அதாவது, நீ என்னோடு பிரியமாக இருக்க வேண்டுமானால், என்னோடு நீ என்னோடு கூட அதாவது நண்பனாக இருக்க வேண்டுமானால் இந்த பாவத்தை செய்ய வேண்டும் என்று கட்டாயப்படுத்தினார்கள். ஆனால் நான் கர்த்தருக்குள்ளாக இருந்தபடினாலே அப்படிப்பட்ட பாவங்களை செய்யாதபடி ஆண்டவர் என்னை தடுத்தார். இதிலே பார்க்கிறோம், மனைவி பாவத்திலே உட்பட்டால் கணவனும் அந்த பாவத்திலே செய்யும்படி என்ன செய்தான்? கட்டாயப்படுத்தப்பட்டான். இருவரும் பாவம் செய்தார்கள். பிரியமானவர்களே, அதே சமயத்திலே லூக்கா 16வது அதிகாரம் 27வது வசனத்திலிருந்து நாம் எடுத்து வாசித்து பார்ப்போமானால், ஐஸ்வர்யவான் பாவம் செய்தான். பாவம் செய்து பாவத்திலே மரித்து போனான். கடைசியில் அவன் பாதாளத்திலே வேதனைப்படுகிறான். பாதாளத்தில் அவன் வேதனைப்படும் போது தன்னுடைய 5 சகோதரர்களை நினைக்கிறான். இந்த 5 சகோதரர்களும் இந்த இடத்துக்கே வந்தார்களானால் எவ்வளவு கஷ்டப்படுவார்கள் என்று சொல்லி அவன் என்ன செய்கிறான்? ஆபிரகாமோடு பேசுகிறான். அவர்கள் இந்த இடத்திற்கு வரக்கூடாது, ஆகவே அவர்கள் என்ன செய்யும்? அவர்களுக்கு சொல்லும்படி இந்த லாசருவை அங்கே அனுப்பும் என்று சொல்கிறான். பாருங்க, அவனுக்கு இருந்த பாரம் என்னன்னா, என்ற 5 சகோதரர்கள் இங்கே வரக்கூடாதுன்னு நினைக்கிறான். ஏவாளை என்ன நினைத்தால்? ஆதாமும் பாவம் செய்து இதே மாதிரி என்ன செய்யணும்? வந்துடணும்னு நினைச்சான். அவள் ஆபிரகாம் இந்த பாவத்துக்கு தப்ப வேண்டும் என்று அவள் நினைக்கவில்லை. அவளையும் எப்படியாவது பாவம் செய்ய வைக்க வேண்டும் என்று நினைத்து என்ன செய்தால்? பாவத்துக்கு உட்படுத்தி விட்டாள். இந்த ஐஸ்வர்யான் சொல்கிறான், எனக்கு 5 சகோதரர்கள் உண்டு,
அவர்கள் வேதனையுள்ள இந்த இடத்துக்கு என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. ஆகவே நீர் லாசருவை அனுப்பி என்ன செய்யும், தான் கண்ட காட்சிகளை எல்லாம் சொல்லும் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ரெண்டுக்கு எவ்வளவு பெரிய வித்தியாசம் என்று பாருங்க. இன்னைக்கு ஒரு மனுஷனுக்கு என்ன செய்கிறான், பாவத்தில் விழுந்து அவன் மற்றவர்களை பாவம் செய்யும்படி கட்டாயப்படுத்துகிறான். ஆனால் சில அருமையான ஆத்மாக்களும் இருக்கிறார்கள். இந்த ஐஸ்வர்யானின் உள்ளம் அருமையான உள்ளம் தான். ஆனால் என்ன நடந்தது, அவனுடைய ஜெபத்திற்கு அங்கு பதில் கொடுக்கப்படவில்லை. அங்கே நிறைய தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவர்களை இதை பற்றி சொல்வார்கள். அவர்களுக்கு கீழ்ப்படிந்தால் அவர்கள் என்ன செய்வார்கள், இந்த வேதனையுடைய இடத்திற்கு வரமாட்டார்கள் என்று சொல்லி அவர்களுக்கு பதில் சொல்லப்படுகிறது. அவர்களும் மனம் திரும்புவார்கள். பிரியமானவர்களே, இந்த மனம் திரும்புதல் என்பது எவ்வளவு முக்கியமான காரியம் என்பதை ஐஸ்வர்யானுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த வாழ்க்கையிலே நாம் மற்றவர்களை பாவம் செய்கிறவர்களாக நம்முடைய செயல்கள் இருக்கக்கூடாது. ஏவாளின் செயல் எப்படி இருந்தது, ஆதாமை பாவம் செய்ய பண்ணினது. அவள் தெரிஞ்சு கனியை புசித்த உடனே தெரிஞ்சு விட்டது. என்ன செய்து, சர்ப்பம் தன்னை வஞ்சித்தது என்பதை தெரிந்து கொண்டாள். தெரிந்து கொண்ட பிற்பாடும் என்ன செய்தால், ஆதாமையும் அந்த பாவத்தை செய்யும்படி செய்தாள். பிரியமானவர்களே, அதைத்தான் ஆண்டவர் கேட்டார், நீ ஏன் இப்படி செய்தாய் என்று கேட்டார். பிரியமானவர்களே, இன்னைக்கு பாவமானது என்ன செய்கிறது, பெருகி கொண்டே போகிறது. இந்த பாவம் ஒருவனோடு நிற்பதில்லை. இன்னைக்கு அதனால தான் பிள்ளைகள்லாம் பாவத்தை கற்றுக்கொள்கிறார்கள். மற்றவர்கள் சொல்ல சொல்ல பல பாவங்களை கற்றுக்கொள்கிறார்கள். அது மாத்திரமல்ல, வேதத்தை எடுத்து வாசித்து பார்ப்போமானால், ஆபிரகாம் அவர் என்ன செய்கிறான், சாராள் இருவரும் சந்தோஷமாக இருக்கிறார்கள். அவளுக்கு பிள்ளை இல்லை. ஆனால் திடீரென்று என்ன செய்கிறாள், ஆண்டவருடைய சித்தமில்லாத ஒரு காரியத்தை அவள் செய்கிறாள். ஆதியாகமம் 16வது அதிகாரம் 1 முதல் உள்ள வசனங்களை நாம் எடுத்து வாசித்து பார்ப்போமானால், ஆதியாகமம் 16வது அதிகாரம் 1 முதல் உள்ள வசனங்களை எடுத்து உடனே செவி கொடுத்தான். அவன் ஆண்டவரிடத்திலே கேட்கவில்லை, இது ஆண்டவருடைய சுத்தமா, அப்படி செய்யலாமா என்று கேட்கவில்லை. உடனே அவன் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தான். வாசிங்க. பாருங்க, இதுல ஆண்டவருக்கு சித்தமில்லாத ஒரு காரியத்தை செய்கிறார்கள். அதனாலே ஒரு வாழ்க்கையில பிரச்சனை உண்டாயிற்று. அது பிறகு வாக்குத்தத்தின்படி என்ன செய்தால், சாராள் என்ன செய்தால், பிள்ளை பெற்றார். இப்ப இந்த சாராள் பிள்ளை பெற்ற உடனே என்ன நடக்கிறது என்றால், ஆதியாகமம் 21வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து நாம் எடுத்து வாசித்து பார்ப்போமானால், அவன் என்ன செய்கிறான், பரியாசம் பண்ணுகிறான். யாரை பரியாசம் பண்ணுகிறான், ஆபிரகாமின் ஈசாக்கை என்ன செய்கிறான், பரியாசம் பண்ணுகிறான். இப்பதான் பிரச்சனை வருகிறது. அப்போ என்ன செய்கிறாள், சாராள் சொல்கிறாள், இந்த அடிமை பெண்ணை என்ன செய்யும், விரட்டி இருன்றான். அடிமை பெண்ணை விரட்டி விடு. அப்ப என்ன நடக்குது, இவன் போய் ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், என்ன ஆண்டவரே, இவன் இந்த ஆகாரனை கல்யாணம் முடின்னு சொன்னா, அப்ப கல்யாணம் முடிச்சேன், பிள்ளை பிறந்துச்சு, இப்ப என்ன செய்யறா, போய் விரட்டின்றா. அது என்னுடைய பிள்ளை, நான் எப்படி விரட்டி விடுவேன் என்று ஆண்டவரிடத்தில் கேட்டபோது அவன் ஆண்டவர் என்ன சொன்னார், 13வது வசனம் வாசிங்க. 21 ஆதியாகமம் 21வது அதிகாரம் 12-13 வாசிங்க. சாராள் உனக்கு சொல்வது எல்லாவற்றையும் கேள். அவளை என்ன செய்ய விரட்டியிருக்கிறார். அப்போ பாருங்க, இந்த இடத்துல கஷ்டம் யாருக்கு வந்துச்சுன்னா ஆபிரகாமுக்கு வந்துச்சு. அவனுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. ஆனால் என்ன நடக்குது, குடும்பத்திலே ஒரு பிரச்சனை வந்து விட்டது. பிரியமானவர்களே, இந்த இடத்துல நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய சத்தத்துக்கு நாம் கீழ்ப்படியும் போது பல சமயங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே பல பிரச்சனைகள் வராது. ஆனால் நாம் என்ன செய்யறோம், ஆண்டவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் போகும்போது பலவிதமான பிரச்சனைகள் என்ன செய்கிறது, நம்முடைய வாழ்க்கையில வருகிறது. பலவிதமான பிரச்சனைகள் வாழ்க்கையில வருகிறது.
யோபுக்கு வந்து இந்த பிரச்சனை வரும்போது அவனுக்கு கஷ்டமான பிரச்சனையில் இருக்கிறான், அவனுக்கு தாங்க முடியாத பிரச்சனையில் இருக்கிறான். அப்போ அவன் மனைவி அவனை பார்த்து சொல்கிறார், தேவனை தூஷித்து என்ன செய்யும், ஜீவனை விடும் என்றார். அப்போ அவன் என்ன சொல்கிறான், யோபு 2வது அதிகாரம் 9-10 வசனங்களை நம்ம எடுத்து வாசித்து பார்ப்போம்னால், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். பாருங்க, அவனுடைய வார்த்தை வந்து மிகவும் ஷார்ப்பாக இருக்குது. நீ சொல்கிற வார்த்தை சரியில்லை, நீ சொல்கிற வார்த்தை சரியில்லை. ஆதாமை பார்த்தோம், ஆபிரகாமை பார்த்தோம், யோபுவை பார்க்கிறோம். யோபு இந்த இடத்துல வந்து மிகவும் கரெக்டாக இருக்கிறார். நீ சொல்கிறது சரியில்லை, நீ பைத்தியக்காரி போல பேசுகிற. பிரியமானவர்களே, அவன் வந்து என்ன செய்கிறான், கரெக்டாக வந்து அந்த இடத்துல ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து அவன் என்ன செய்கிறான், அவனுடைய வார்த்தையை அலட்சியப்படுத்துகிறான். பிரியமானவர்களே, இன்னைக்கு வந்து அது மாத்திரமல்ல, யோபனுடைய 2 சிநேகிதர் வருகிறார்கள், பயங்கரமாக பேசுகிறார்கள். அவனை பற்றி என்ன காரியங்கள் பேச முடியுமோ அவ்வளவு பேசுகிறார்கள். 42 அதிகாரம் இருக்கிறது. அந்த அதிகாரத்திலே பார்ப்போமானால் பல அதிகாரங்களிலே அவர்கள் பேசுகிற வார்த்தைகள், நீர் துன்மார்க்கமாக இருந்திருப்பீர், அப்படி இருந்திருப்பீர், அந்த இடத்திலே நீர் எப்படி இருந்தோரோ தெரியாது, இந்த காரியங்கள் எல்லாம் பேசும்போது மிகுந்த வேதனையாக இருந்தது. ஆகவே அந்த வேதனையின் மத்தியில் அவன் இருக்கும்போது கடைசியாக ஆண்டவர் வந்து சொல்கிறார், யோபு 42வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து நாம் எடுத்து வாசி பார்ப்போமானால், உன்மேலும் 2 சிநேகிதர் மேலும் என் தாசனாகிய யோபு பேசினது போல், பின்னால சொல்கிறார், அந்த 2 சிநேகிதர்களும் புத்தீனமாய் பேசினார்களாம், புத்தீனமாக பேசினார்கள். ஆகவேதான் யோபு என்ன செய்யணும், அவர்களுக்காக என்ன செய்ய, பலி செலுத்தி வேண்டுதல் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். அவர்கள் புத்தீனமாய் பேசினார்கள். அப்போ வந்து நம்ம சுற்றி இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கரெக்டாக பேசுவாங்க நம்ம நினைக்கக்கூடாது. நம்முடைய ஒய்ஃப் அவங்க கரெக்டாக எப்போவுமே பேசுவாங்களா சொல்ல முடியாது. அதாவது நம்ம சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கரெக்டாக பேசுவாங்களா அது சொல்ல முடியாது. பிரியமானவர்களே, நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக சரியாக இருப்போமானால் என்ன செய்வோம், எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்வோம். அப்போ வந்து அவர்கள் நிதானமாய் பேசவில்லை, புத்தீனமாய் பேசினார்கள் என்று ஆண்டவரே சொல்கிறார். அப்படியாக இருந்தபோது தான் அவன் வந்து அந்த சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது பெரிய மாற்றம் உண்டாயிற்று. பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே பல சமயங்களிலே மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் பல விதமான பாவங்களுக்கு நாம் தப்புவிக்க முடியும். இந்த உலகத்திலே நாம் பரிசுத்தமாக வாழ வேண்டுமானால் அநேகர் நம்மை கரைப்படுத்தும்படி என்ன செய்கிறார்கள், அநேக செயல்களை செய்கிறார்கள். ஆகவே நாம் கவனமாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, வேதத்தில் நாம் எடுத்து வாசி பார்ப்போமானால் ஆதியாகமம் 4வது அதிகாரம் 5வது வசனத்தில் நாம் எடுத்து வாசி பார்ப்போமானால், காயனுக்கு மிகவும் என்ன உண்டாயிற்று, எரிச்சல் உண்டாயிற்று. பிரியமானவர்களே, எரிச்சல் வந்து வந்த உடனே ஆண்டவர் பார்த்து சொல்கிறார், நீ எரிச்சல் படாதே. அதை தொடர்ந்து வாசிப்போம். ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? பிரியமானவர்களே, இந்த எரிச்சல் எதனாலே வருகிறது என்றால், அவனுடைய காணிக்கையை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆனால் ஆவியனுடைய காணிக்கையை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். அவனுக்கு வந்து என்ன செய்யறது, ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கிறது. அவனை தேவன் என்ன செய்தார், ஏற்றுக்கொண்டார். அவனுடைய காணிக்கைகளை ஏற்றுக்கொண்டார். அதை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆகவே எரிச்சல் உண்டாயிற்று. அடுத்தவன் நன்றாக இருப்பதை பார்த்து எரிச்சல். ஆண்டு நம்மை விட அவன் ஆசீர்வதிக்கப்படுகிறான் என்று நினைத்து ஒரு எரிச்சல். பிரியமானவர்களே, இது வந்து மிகவும் மோசமானது. ஆண்டவர் அதை அப்படியே தடுத்து நிறுத்த வேண்டும் என்று விரும்பினார். ஆனால் அந்த எரிச்சலை அவன் என்ன செய்தான், வளர்த்து கடைசியில வந்து அது கொலையிலே போய் முடிந்தது. இன்னைக்கு மனுஷனுக்குள்ளாக எரிச்சல் இருக்கும்போது அதை நிறுத்தாவிட்டால் அது பல விதமான பாவங்களை என்ன செய்கிறது, உண்டாக்குகிறது. இன்னைக்கு இந்த எரிச்சல் வந்து எல்லா மனுஷனுக்கு என்ன செய்கிறது, வருகிறது. இவன் இப்படி இருக்கிறானே அதனாலே ஒரு எரிச்சல், இவன் இப்படிப்பட்ட நல்ல வசதிகளோடு இருக்கிறானே அதனாலே ஒரு எரிச்சல். இந்த எரிச்சல் என்ன செய்கிறது, பலவிதமான பாவங்களை உண்டாக்குகிறது. அது சாதாரணமான காரியம் என்று நாம் நினைக்கக்கூடாது. பிரியமானவர்களே, வேதத்தில் நாம் எடுத்து வாசி பார்ப்போமானால் சவுலுக்கு இந்த எரிச்சல் வந்தது. 1 சாமுவேல் 18வது அதிகாரம் 8வது வசனத்தையும் 9வது வசனத்தையும் நாம் எடுத்து வாசி பார்ப்போமானால்,
என்ன வார்த்தை சவுலுக்கு அதுக்கு முந்தின வசனத்தை வாசிங்க. சவுல் கொன்றது 1000. லேடிஸ் பாருங்க பண்றது சில காரியங்கள் சிலருக்கு எரிச்சலை உண்டாக்குகிறது. என்ன எரிச்சல் உண்டாக்குறது? சவுல் கொன்றது 1000. அந்த பேர் அந்த இடத்துல போட்டதுனால அவனுக்கு ரொம்ப வேதனை உண்டாயிடுச்சு. அவன் அதுவரையில எவ்வளவு யுத்தங்கள் எல்லாம் நடத்தி இருக்கிறான், பல ஜெயத்தெல்லாம் எடுத்திருக்கிறான். ஆனால் இந்த நேரத்தில் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது ஒரே ஒரு இது ஒன்றுதான் பண்ணியிருக்கிறான். ஆனா என்ன செய்கிறாள்? 10000 சொல்லி அவனை ரொம்ப புகழ்ந்து பாராட்டினார். ஏனென்றால் கோலியாத்தை கொன்றதுனாலே அப்படி சொன்னார்கள். அப்ப என்ன நடந்தது? மிகுந்த எரிச்சல் அடைந்து காய்மகாரமாய் பார்த்தான். எரிச்சல், வெறுப்பு, பொறாமை எல்லாம் சேர்ந்து காய்மகாரமாய் பார்க்கத்தக்கதாக அவனை மாற்றினது. பிரியமானவர்களே, ஒரு பெரிய தவறு செய்வதற்கு இந்த எரிச்சல் காரணமாக இருக்கிறது. ஆண்டவர் தான் சொல்லுகிறார், அதனால் எரிச்சல் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவனை தடுத்து நிறுத்தி காயினை சரிப்படுத்த நினைத்தார். ஆனால் அவன் என்ன கொலை வரை போய்விட்டான். இந்த இடத்துல அது போலதான் இந்த சவுல் என்ன செய்கிறான்? அவனை எப்படியாலும் கொலை செய்விட வேண்டும் என்று மிகுந்த வேகமாக இருக்கிறான். அந்த சமயத்தில் எப்படியாலும் அவனை கொலை செய்ய வேண்டும் என்று ஈட்டியை தூக்கி எறியும் போது அவன் தப்பி வைத்து ஓடி விடுகிறான். தாவீது ஓடி விடுகிறான். அந்த சமயத்தில் அவன் என்ன செய்கிறான்? அகிமெலேக்கு அந்த ஆசாரியன் இடத்துல போகிறான். சாப்பிட்றதுக்கு வேற வழி இல்லை. அந்த சமயத்தில் என்ன செய்கிறான்? போய் அவனிடத்தில் கேட்கிறான். 1 சாமுவேல் 21வது அதிகாரத்தில் போய் பார்ப்போமானால் 1-7 வசனங்களை நான் எடுத்து வாசி பார்ப்போமானால் அவன் என்ன செய்கிறான்? தேவனுடைய ஆலயத்திலே பரிசுத்த அப்பங்கள் 5-10 அப்பங்கள் சுட்டு வைக்கப்பட்டிருக்கும். ஒரு நாள் முடிந்த உடனே அதை எடுத்து புது அப்பத்தை வைப்பார்கள். அந்த பழைய அப்பம் எடுத்து வைத்திருக்கிறதே அதை ஆசாரியர்கள் தான் சாப்பிட வேண்டும். ஆனால் தாவீது அதை கேட்கிறான், அந்த அப்பம் இருக்குமானால் கொடுவியா, நான் சாப்பிடணும். ராஜாவின் காரியம் முக்கியமாக இருந்ததுனாலே சாப்பிடாம வந்துட்டேன்ற மாதிரி அவன் சொல்றான். உடனே என்ன செய்தான்? அகிமெலேக்கு ஆசாரியன் எடுத்து அந்த அப்பங்களை கொடுத்தான். அப்பங்களை கொடுத்தது மாத்திரமல்ல, இங்கே பட்டயம் இருக்கிறதா என்று கேட்கிறான். கோலியாத்தின் பட்டயம் அங்கேதான் இருந்தது. அதையும் அந்த ஆசாரியன் அகிமெலேக்கு கொடுத்தான். பிரியமானவர்களே, இந்த காரியங்கள் நடந்தது. இது சவுலுக்கு தெரிய வந்த உடனே அவன் என்ன செய்தான்? அகிமெலேக்கு கூப்பிடுகிறான். கூப்பிட்டு நீ எப்படி இந்த பசுத்த அப்பத்தை எடுத்து தாவீதுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அகிமெலேக்கு சொல்றான், ஐயா, அவன் உம்முடைய மருமகன், உம்முடைய யுத்தங்கள் எல்லாம் நடத்துகிறவர். ஆனா அவன் உள்ளத்தில் இருக்கிறது யாருக்கு தெரியாது? அகிமெலேக்கு தெரியாது, இந்த ஆசாரியனுக்கு தெரியாது. அவன் உம்முடைய மருமகன் அல்லவா என்று சொல்லி கேட்கிறான். அப்பொழுது சவுல் சொல்கிறான், அவன் எனக்கு விரோதமாக என்ன செய்கிறான்? பல காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறான். அவனுக்கு எதற்கு அப்பம் கொடுத்தாய், அவனுக்கு எதற்கு பட்டயத்தை கொடுத்தாய் என்று சொல்லி அகிமெலேக்கே நீ சாக வேண்டும் என்றான். பிரியமானவர்களே, இன்னைக்கு மனுஷனுடைய எரிச்சல், பொறாமை அது என்ன செய்கிறது? கொலை வரைக்கும் செல்கிறது. பயங்கரமான கொலை வரைக்கும் செய்கிறது. அப்போ அகிமெலேக்கு ஒரு தேவனுடைய ஆசாரியன், தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவன். அவன் இவங்களுக்குள்ள இருக்கிற சண்டை அவனுக்கு தெரியாது. சவுல் பொறாமையினாலே தாவீதை என்ன செய்கிறான்? எதிராக இருக்கிறான் என்பது அவனுக்கு தெரியாது. அவன் இன்னோசென்ட்டாக என்ன செய்தான்? அவனுக்கு அப்பத்தை கொடுத்தான். இப்பொழுது என்ன நடக்கிறது? அகிமெலேக்கு என்ன செய்தான்? அவன் கொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறான். அதுக்கு போர் சேவர்கள் அதுக்கு சரி என்று சொல்லவில்லை. ஆனால் என்ன செய்தான்? அவன் அகிமெலேக்கை கொன்றான். அது மாத்திரமல்ல, அந்த பட்டணத்தில் உள்ள அவர்கள் இருக்கிற ஆசாரியில் இருக்கிற பட்டணத்தில் உள்ள அனைவரையும் கொன்றான். உங்களை ஆடு மாடுகளெல்லாம் கொன்றான். பிரியமானவர்களே, ஒரு மனுஷனுக்குள்ளாக எரிச்சல், பொறாமை, அந்த பொறாமை பெரிதாக மாறி மாறி கடைசியில பெரிய ஒரு கொலைகளாக கடைசியில என்ன செய்யறான்? தாவீதை பின்தொடர்ந்து எப்படியாவது கொன்று விட வேண்டும் என்று என்ன செய்கிறான்? புறப்படுகிறான். பிரியமானவர்களே, இன்னைக்கு இந்த எரிச்சல் சாதாரணமாக மனிதனுக்குள்ளாக வருகிறது. அந்த எரிச்சல் என்ன செய்கிறது? அப்படியே அடக்கப்படாவிட்டால் அது என்ன செய்கிறது? பயங்கரமாக பெரிதாகி கொண்டே போகிறது. இதை நான் எதற்காக சொல்கிறேன் என்றால், பல குடும்பங்களிலே வருகிற சிறிய எரிச்சல் அது டைவோர்ஸ் வர போயிடும், பயங்கரமாக போயிடும்.
அது அவங்களால என்ன செய்ய முடியல, அதை மன்னிக்க முடியவில்லை. எரிச்சல் என்ன செய்கிறது, பல பாவங்களை உண்டாக்குகிறது. அதனாலே எரிச்சலினாலே வருகிற வார்த்தைகள் என்ன செய்கிறது, பயங்கரமான ஒரு பெரிய விளைவுகளை உண்டாக்குகிறது. அதனாலதான் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது என்கேஜ்மெண்ட் பண்ணி முடிச்ச உடனே என்ன செய்யறாங்க, 2 பேரும் பேச தொடங்கிறாங்க. பேசும்போதே என்ன செய்யறாங்க, அவங்களுக்குள்ளாக வார்த்தைகள் என்ன செய்யுது, கொஞ்சம் வித்தியாசப்படும் போது என்ன நடக்கிறது, அது பிறகு மேரேஜே நடக்காதபடி பெரிய வார்த்தைகளினால என்ன செய்கிறார்கள், சண்டையிட்டுக் கொள்கிறார்கள். அதோடு முடிந்து விடுகிறது. இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன் என்றால், பிரியமானவர்களே, ஒரு மனுஷனுக்குள்ளாக வருகிற எரிச்சல் அது தடுக்கப்படாவிட்டால் பலவிதமான பாவங்களை செய்யத்தக்கதாக அவனுக்குள்ளாக பல காரியங்களை செய்கிறது. பிரியமானவர்களே, கடைசியில் என்ன செய்கிறான், அவன் அநேக ஆசாரிகளை கொண்டு போட்டான். இந்த ஆசாரிகள் போய், ஐயா நான் யுத்தத்துக்கு போகலாமா போகக்கூடாதா, தேவனுடைய வார்த்தை என்ன என்று சொல்லி அவன் கேட்க வேண்டும். ஆனால் அந்த ஆசாரியர்களை என்ன செய்தான், கொன்று போட்டான். நிறைய ஆசாரியர்களை கொன்று போட்டான். அந்த இரத்த பலிகளுக்கு யார் காரணமாக இருந்தான், இந்த சவுலுடைய எரிச்சல், சவுலுடைய கோபம். யார் மேல உள்ள கோபம், தாவீது மேல உள்ள கோபம். அதனால யார் கொல்லப்பட்டார்கள், ஆசாரியர்கள் கொல்லப்பட்டார்கள். இதெல்லாம் எதுக்காக சொல்றேன்னா, இன்னைக்கு ஒரு மனுஷனுக்குள்ளாக இருக்கிற எரிச்சல் அது காரணமில்லாத நல்ல மனிதர்களை கூட என்ன செய்து கொண்டு விடுகிறது. அதாவது தாவீதை கொல்ல முடியவில்லை, ஆனால் என்ன செய்தான், ஆசாரியர்களை இலகுவாக என்ன செய்தான், அந்த பட்டணத்தையே அது இருக்கிற அருமையான அந்த குடும்பங்கள் எல்லாவற்றையும் என்ன செய்தான், கொண்டு போட்டான். அவன் கையிலே அதிகாரம் இருந்தபடினாலே அவனுடைய எரிச்சலுக்கும் கோபத்துக்கும் அந்த பட்டணத்தார் ஆசாரியர்கள் அனைவரும் கொல்லப்பட்டார்கள். பிரியமானவர்களே, சவுல் செய்த பெரிய மிஸ்டேக்ல இது ஒரு பெரிய மிஸ்டேக். அவன் தேவனுடைய ஆசாரியர்களை கொண்டு போட்டான். இந்த பட்டணத்தில் உள்ள எல்லாரையும் கொண்டு போட்டான். இது எதனாலே வந்தது, தாவீதின் மேலே வந்த எரிச்சல், தாவீதின் மேலே உள்ள கோபம். அது யார் மேலே போய்விட்டது, ஆசாரியர்கள் மேலே போய்விட்டது. பிரியமானவர்களே, அதனாலே அவனுக்கு தேவனுடைய வார்த்தையை சொல்வதற்கு அங்க ஆசாரியர்கள் யாருமே வரல. அவனுக்கு பார்த்தாலே எல்லா ஆசாரியர்களும் பயப்பட்டார்கள். யாருமே அவனுக்கு தேவனுடைய வார்த்தையை சொல்ல வரவில்லை. இப்ப பெலிஸ்தர்கள் வந்து விட்டார்கள். பயங்கரமாக எவ்வளவு, அதாவது எண்ணிக்கைக்கு முடியாத அந்த அளவுக்கு பெலிஸ்தர்கள் வந்திருக்கிறார்கள். இவன் பயப்படுகிறான். பயப்படும் போது தேவனுடைய வார்த்தையை கேட்க வேண்டும். எந்த ஆசாரியை கேட்டாலும் ஆண்டவர் உங்களுக்கு பேசவே மாட்டேங்கிறாங்க, உங்களுக்கு அவருடைய சித்தத்தை சொல்லவே மாட்டேன் என்கிறார் என்று சொல்லிவிட்டார்கள். வேற வழி இல்லாமல் என்ன செய்தான், 1 சாமுவேல் 28வது அதிகாரம் 5 முதல் உள்ள வசனங்களை எடுத்து பார்ப்போமானால், அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரியை நாடி போகிறான். பேய்களை எழுப்பி இந்த பேய்களின் மூலமாக அந்த எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று கணிக்கத்தக்கதாக அஞ்சனம் பார்க்கிறவர்களை போய் என்ன செய்கிறான், தேடுகிறான். பிரியமானவர்களே, ஒரு மனுஷனுடைய எரிச்சல் அது எவ்வளவு பெரிய பாவத்தை உண்டாக்குகிறது. அஞ்சனம் பார்க்கிறவர்களே முதலில் அழித்தான். இப்பொழுது என்ன செய்கிறான், அஞ்சனம் பார்க்கிறவர்களை தேடி அழைக்கிறான். இந்த ஸ்திரீ அஞ்சனம் பார்த்து என்ன செய்கிறாள், அவனோடு பேசுகிறாள். பிரியமானவர்களே, இதெல்லாம் எதற்காக சொல்கிறேன் என்றால், மனுஷனுடைய வாழ்க்கையிலே எரிச்சல் என்ன செய்கிறது, தேவனை விட்டு ஒரு மனுஷனை பிரிக்கிறது. அது பலவிதமான கோபத்தை உண்டாக்குகிறது, பலவிதமான வெறுப்புகளை உண்டாக்குகிறது, அது குடும்பத்தை பிரித்து விடுகிறது. பிரியமானவர்களே, நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இந்த பயங்கரமான எரிச்சலுக்கு ஆண்டவர் நம்மை தப்பி பத்திரமாக பாதுகாக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இங்கே புதிய ஏற்பாட்டில் நாம் எடுத்து வாசித்து பார்ப்போமானால், பிலிப்பு என்ற ஒரு அந்த கால்பங்கு தேசத்துக்கு தேசாதிபதியாக இருந்த அவன் மனைவி ஏரோதியாள், அவள் என்ன செய்விட்டாள், பிலிப்பை விட்டு ஓடி வந்து ஏரோதை என்ன செய்தால், ஏரோதின் மனைவியாக உட்கார்ந்து இருக்கிறாள். பிலிப்பு மனைவி, ஆனால் ஏரோதுக்கு மனைவியாக ஓடி வந்து விட்டால் ஏரோதியாள். இதை யோவான் பார்த்து சொல்கிறான், நீ செய்கிறது சரியல்ல, அது பிலிப்புவின் மனைவி, எப்படி அதை கூப்பிட்டு வச்சுக்கலான்னு சொல்லி கேட்கிறார். இதை பார்த்த உடனே அவனுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. அதனால யோவானை என்ன செய்தான், யோவானை அழிக்க நினைத்தான். பிரியமானவர்களே, ஆனால் நடந்தது என்ன, அவன் என்ன செய்தான், நீதிமான் என்று அறிந்திருந்தான். அவன் நீதிமான் என்று அறிந்ததினாலே என்ன செய்தான், அவனுக்கு பயந்திருந்தான். ஆனால்
அதில் ஒரு பெரிய காரியம் நடக்கிறது. பிரியமானவர்களே, ஒரு நாள் அவனுடைய ஜென்ம நாளிலே அவனுடைய மகள் டான்ஸ் பண்ணும்போது அவரிடத்துல என்ன செய்கிறான்? பிராமிஸ் கொடுக்குறான். என்ன பிராமிஸ் கொடுக்குறான்? ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் கேளு, நான் உனக்கு கொடுக்குறேன் என்கிறான். அப்பொழுது அவள் என்ன செய்கிறாள்? தன் தாயினிடத்தில் போய் கேட்கிறாள். என்ன கேட்க வேண்டும் என்று கேட்கிறாள். இப்போ தாய் என்ன செய்கிறாள்? அவனுக்கு மேலே ஒரு எரிச்சல், அவன் மூலம் ஒரு கசப்பு இருந்ததினாலே யோவான் ஸ்நானனுடைய தலையை கேள் என்றாள். பிரியமானவர்களே, அந்த சமயத்திலே யோவான் ஸ்நானனுடைய தலை வாங்கப்பட்டது. அவன் கொல்லப்பட்டான். எதற்காக நான் சொல்கிறேன் என்றால், இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே எரிச்சல் என்பது சர்வ சாதாரணமாக வந்து ஒரு மனுஷனை என்ன செய்கிறது? பயங்கரமான பாவத்திற்குள்ளாக அவனை மாற்றி விடுகிறது, அவனை அழித்து விடாது காரணமாக இருக்கிறது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு வந்து அவருடைய வழியை நமக்கு காட்டுகிறார். நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை ஆண்டவர் நமக்கு தெளிவாக காட்டுகிறார். நம்முடைய வாழ்க்கையில வந்து நம்ம அவருக்காக வாழும்போது பலவிதமான பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில வருகிறது. அந்த பிரச்சனைகளை நாம் மேற்கொள்ள ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும். நம்முடைய வாழ்க்கை பொறுமை இது முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இன்னைக்கு வந்து நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பலவிதமான பிரச்சனைகளை கொண்டு வருகிற பிசாசு 1 யோவான் 5வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிப்போம். பொல்லாங்கன் அவனை தொட முடியாது. பொல்லாங்கன் அவனை தொட முடியாது. பிரியமானவர்களே, இன்னைக்கு பொல்லாங்கன் என்ன செய்கிறான்? அநேக மனிதர்களை தொட்டு பலவிதமான பாவங்களை என்ன செய்கிறான்? அவளுக்குள்ளாக உண்டு பண்ணுகிறான். பிரியமானவர்களே, பொல்லாங்கன் அவனை தொட முடியாது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலே பலவிதமான பிரச்சனைகள் வர்றதுக்கு காரணம் என்னவென்றால் இந்த பொல்லாங்கன் என்ன செய்கிறான்? பலவிதமான பிரச்சனைகளை உண்டு பண்ணுகிறான். பலவிதமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்கிறான்? கொண்டு வருகிறான். ஆகவே நாம் கவனமாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, பொல்லாங்கன் நம்மை தொடாதபடி மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். பஸ்கா பண்டிகையை ஆசரிக்கும்படி மோசே இஸ்ரேல் ஜனங்களை சொல்லும்போது சங்கார தூதன் உங்களுடைய தொடாதபடி நீங்க என்ன செய்யணும்? வீட்டில் என்ன செய்யணும்? பஸ்கா ஆட்டுக்குட்டியை அடித்து அதன் ரத்தத்தை என்ன செய்ய வேண்டும்? நிலைக்கால்களிலே பூச வேண்டும். அப்போ வந்து சங்கார தூதன் உள்ளே வரக்கூடாது. அந்த சங்கார தூதன் உள்ளே வந்தாரானால் அந்த வீட்டில் முதல் பிள்ளையை என்ன செய்வான்? முதல்ல காலி பண்ணிடுவான். ஆகவே இந்த சங்கார தூதன் உள்ளே வராதபடி பஸ்கா நியமத்தின்படி இந்த ரத்தத்தை என்ன செய்ய வேண்டும்? அந்த வீட்டின் நிலைக்கால்களிலே பூச வேண்டும். அதில் என்ன சொல்கிறார்கள்? அந்த சமயத்திலே எகிப்தில் உள்ள சிலர் தேவனுடைய வார்த்தைகளுக்கு பயந்து இஸ்ரவேலருடைய வீட்டிலே வந்து தங்களுடைய மூத்த பிள்ளையை வச்சுட்டாங்க. அதனால அந்த பிள்ளைகளை தான் காப்பாற்றப்பட்டது என்று சரித்திரத்தில் சொல்லுகிறார்கள். பிரியமானவர்களே, அந்த சங்கார தூதன் அவளை கொல்லாதபடி பஸ்கா பண்டிகையில் என்ன செய்ய வேண்டும்? உடன்படிக்கையின் ரத்தத்தை அந்த கதவுகளிலே அந்த நிலைக்கால்களிலே பூச வேண்டும். இன்னைக்கு வந்து நம்முடைய வீடு பாதுகாக்கப்பட வேண்டுமானால் பலவிதமான எரிச்சல்கள், பலவிதமான பாவங்கள் இவைகளிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டுமானால் அந்த ரத்தம் நம்முடைய வீட்டிலே கண்டிப்பாக பூசப்பட வேண்டும். தினந்தோறும் நாம் பூச வேண்டும். பிரியமானவர்களே, இன்னைக்கு வந்து பிசாசானவன் நம்முடைய வீட்டிலே நுழையாதபடி, நம்முடைய வீட்டிலே பியாயில் நுழையாதபடி அவர் என்ன செய்கிறான்? நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய ரத்தம் வந்து நம்முடைய வீட்டிலே முழுவதுமாக பூசப்பட வேண்டும். பூசப்படும் போது என்ன செய்கிறார்? ஆண்டவர் நம்மை முற்றிலுமாக பாதுகாக்கிறார். பாதுகாக்கும் போது நமக்கு ஒரு பெரிய சந்தோஷமும் சமாதானமும் கொடுக்கிறது. பிரியமானவர்களே, இன்னைக்கு வந்து ஆண்டவர் வந்து நம்முடைய வாழ்க்கையிலே அந்த பரிசுத்தம், இந்த பரிசுத்தத்தை எப்படி எதிர்பார்க்கிறார் என்றால் குடும்ப வாழ்க்கையிலிருந்து, குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையிலிருந்து ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதை உங்களுடைய செயல்கள் எப்படி இருக்கிறது? உங்களுடைய செயல்கள் எப்படி இருக்கிறது? உங்கள் செயல்கள் ஆண்டவருக்கு பிரியமானதாக இருக்கிறதா என்பதை ஆண்டவர் என்ன செய்கிறார்? நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்பார்க்கிறார். பிரியமானவர்களே, 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து நாம் எடுத்து வாசி பார்ப்போமானால்,
1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து வாசிப்போம். ஆ ஆ அதாவது மருத்துவரின் உயிர் தெழுதல் என்பதை நாம் தினந்தோறும் என்ன செய்ய வேண்டும்? நினைவிலே கொள்ள வேண்டும். மருத்துவரின் உயிர் தெழுதல் கண்டிப்பாக நடைபெறும். ஒரு நாள் நம்ம நியாய தீர்ப்புக்கு முன்பதாக நிற்க வேண்டும். அந்த நியாய தீர்ப்பிலே ஆண்டவர் என்ன செய்வார்? எல்லாத்தையும் அந்த இடத்துல கொண்டு வருவார். ஒரு ஃபேமிலின்னு வந்தார்னா எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன செய்வார்? வெளிப்படுத்துவார். அப்போ ஆண்டவருக்கு முன்பதாக எந்த காரியத்தை யாரும் என்ன செய்ய முடியாது? மறைக்க முடியாது. பிரியமானவர்களே, ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் எல்லாத்தையும் பார்க்கிறதுனாலே என்ன செய்கிறார்? எல்லாவற்றையும் அறிந்தவராக இருக்கிறார். இன்னைக்கு அவருக்கு மறைவாக நாம் எந்த காரியத்தையும் என்ன செய்ய முடியாது? செய்ய முடியாது. அவருக்கு முன்பதாக என்ன செய்கிறோம்? எல்லாவற்றையும் என்ன செய்கிறோம்? அறிக்கையிட வேண்டும். பிரியமானவர்களே, உலகத்திலே பாவமானது மிகவும் பெருகிக்கொண்டே போகிறது. பிரியமானவர்களே, 1989வது ஆண்டிலேயே அமெரிக்காவிலே சாட்டானிக் சர்ச் ஒன்று நிறுவியிருக்கிறார்கள். அதில் சாட்டானிக் பைபிள் என்று ஒருவன் எழுதியிருக்கிறான். விதமாக சாத்தான் தன்னுடைய அதாவது வெளிப்படையாகவே பலவிதமான பாவங்களை செய்வதற்காக மனிதர்கள் என்ன செய்கிறான்? ஆயத்தப்படுத்தி இருக்கிறான். இந்த சாத்தானுடைய அந்த சபையில் இருக்கிறவர்கள் எல்லாரும் பயங்கரமான பாவத்திலே நிறைந்தவர்களாக வாழ்ந்து உலகத்தோடு உலகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப தேவனுடைய சபையில் இருக்கிறவர்கள் பரிசுத்தமாக அவருடைய பிள்ளைகளாக அவருக்காக வாழ வேண்டும் என்றால் ரெண்டுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. இந்த அண்டன் லாவே என்றவன் பயங்கரமான அந்த சாட்டானிக் சபையை நிறுவி அது மூலமாக பயங்கரமான அதை பரப்பி கொண்டிருந்தான். கடைசியிலே அவன் மரண படுக்கையிலே கத்துன்னு கத்தி இருக்கிறான். ஐயோ, நான் முட்டாளாகி பலவிதமான பாவங்களை மனிதர்களுக்குள்ளாக பரப்பும்படியாக இதை செய்துவிட்டேன், சாத்தான் என்னை முட்டாளாக்கி விட்டான் என்று சொல்லி பலவிதமான வார்த்தைகளை புலம்பி இருக்கிறான். எதற்காக சொல்கிறேன் என்றால், அந்த வாழ்க்கையின் ஒரு பகுதியை பார்த்தவர்கள் இப்படித்தான் வாழ்க்கை என்று சொல்லி அந்த அசுத்தத்திற்குள்ளாக பிரவேசித்தார்கள். அவனுடைய வாழ்க்கையின் முடிவை பார்த்தவர்கள் இவ்வளவு பயங்கரமான முடிவிலை அவன் என்ன செய்திருக்கிறான்? கடைசியில் அவனால் மனம் திரும்பவும் முடியவில்லை. பிரியமானவர்களே, அநேகரை பாவத்திற்கு உட்படுத்தினதினாலே அவன் என்ன செய்கிறான்? அந்த பாவத்திலே மூழ்கி போனதினாலே அவன் கடைசியாக அவன் மனம் திரும்பவும் முடியவில்லை. இன்னைக்கு வாழ்க்கையிலே ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவருக்காக வாழ வேண்டும் என்றால் அவருடைய பரிசுத்த வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையிலே என்ன செய்ய வேண்டும்? கண்டிப்பாக இருக்க வேண்டும். இந்த பரிசுத்த வாழ்க்கை தான் முற்றிலுமாக மாற்றுகிறது. வால்டேர், கம்யூனிஸ்ட் பிரெஞ்சு எழுத்தாளர், கம்யூனிசம் உருவாவதற்கே காரணமாக இருந்த வால்டேர் சாவதற்கு முன்பதாக வால்டேர் அந்த எல்லா கம்யூனிசத்தையும் உருவாக்கின அந்த மனுஷன் அவனுக்கு முன்பதாக சாவதற்கு முன்பதாக திடீரென்று அவன் கண்கள் திறக்கப்பட்டதான். ஐயோ, நரகம் தெரிகிறதே என்றான். உண்மை இல்லை, அது பின்னால வாழ்க்கையே இல்லை, இது உண்மை கிடையாது என்று சொன்ன ஒரு மனுஷன் பின்னாலே பெரிய நரகத்தையே பார்த்தான். ஐயோ, நரகத்தை பார்க்கிறேன் என்று கத்துன்னு கத்தி இருக்கிறான். அதாவது கடைசியில் ஒரு வார்த்தை சொன்னான், ஆண்டவரும் என்னை கைவிட்டு விட்டாருன்றான். பிரியமானவர்கள், வாழ்க்கை முழுவதும் ஆண்டவருக்கு விரோதமான பலவிதமான கொள்கைகளை பரப்பின அவன் கடைசியிலே அவனாலே மனம் திரும்ப முடியவில்லை, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் அவனுடைய வாழ்க்கை முழுவதுமாக பாவத்திற்குள்ளாக போய்விட்டு நரகத்தை ஆனால் நேரடியாக பார்த்தவன் கத்தினான். ஐயோ, நரகத்தை நான் பார்க்கிறேன், என் கண்கள் பார்க்கிறதே என்று கத்தி இருக்கிறான். ஆகவே வேதத்தில் நாம் பார்க்கிற எல்லா காரியங்களும் சத்தியமான வார்த்தைகள். அதில் ஒரு வார்த்தை கூட பொய்யே கிடையாது. நம்முடைய வாழ்க்கை சூன்யத்திலும் சூன்யமாக இருக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கை உண்மையாக இருக்க வேண்டும். இந்த வார்த்தைகள் உண்மையாக இருக்க வேண்டும். அதில் என்ன இருக்க வேண்டும்? அதில் எந்த விதமான பொய்யும் கலந்து இருக்கக்கூடாது. ஆனால் பிசாசன் என்ன செய்கிறான்? பொய்களை கலந்து பலவிதமான பொய்களினாலே நிறைந்து ஜனங்களை மோசம் போக்குகிறான். அதனாலே சகல ஜனங்களை என்ன செய்கிறார்கள்? மோசம் போகிறார். பிரியமானவர்களே, வாழ்க்கை மிகவும் குறுகின வாழ்க்கை. அது வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அது எவ்வளவு வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது என்பது நமக்கு தெரியவில்லை. பிரியமானவர்களே, அதுபோல
மைக்கேல் ஜாக்சன் என்ற ஒரு மனிதன். இது பார்த்தீங்கன்னா இந்த வாலிபர் பிள்ளைகள்லாம் எப்படி இப்படி ஓடுறாங்கன்னே தெரியல. திடீர்னு ஒரு நடிகை வந்தா ஓடுறான் செத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி ஓடிக்கிட்டே இருக்கான். நம்முடைய பிள்ளைகளை குறித்து நீங்கள் கவனமாக இருக்கணும். அவன் ஒருத்தர் இன்னைக்கு பேப்பரில் சொல்றாரு, அப்போ ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி அவன் மகன் கத்திட்டான், நீ இந்த கட்சிக்கு ஓட்டு போடலைன்னா பார்த்துக்க. இப்போ அவனுக்குள்ள அவ்வளோ வேகம் வந்துருச்சு. இந்த வேகத்தை உண்டாக்கிறவன் யார்? ஒரு நடிகன். அதுபோல் மைக்கேல் ஜாக்சன் ஒரு பாப் இசை பாடகர். அவன் பின்னால் உள்ள யூத்ஸ் அவ்வளோ தூரம் வெறியாக அலைந்தார்கள். நிறைய பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணான். தான் அழகாய் மாற எப்படிப்பட்ட பிளாஸ்டிக் சர்ஜரி எல்லாம் பண்ணணுமோ அத்தனை பண்ணான். கடைசியில் அதனால பலவிதமான வியாதிகள், அதனால நிறைய பெயின் கில்லர் மாத்திரைகளை சாப்பிட்டு கடைசியிலே கோடியாய் செலவழித்து நிம்மதி இல்லாமல் மரித்து போனான். பிரியமானவர்களே, இன்னைக்கு அந்த முடிவெல்லாம் நம்ம நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சொல்ல வேண்டும். அப்படி சொன்னா தான் அந்த மயக்க நிலையிலிருந்து நம்முடைய பிள்ளைகள் என்ன செய்வார்கள்? மனம் திருப்புவார்கள். இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம சரியான பாதைகளை நாம் போதிக்காவிட்டால் கடைசியில் நம்ம என்ன செய்ய முடியாது? நம்முடைய பிள்ளைகளை இழந்து போவோம். பிரியமானவர்களே, ஏவாள் பாவத்தில் விழுந்தாள். விழுந்து என்ன செய்தால்? ஆதாமையும் இழுத்து கொண்டாள். அவன் மகன் காயின் அவன் பாவத்தில் விழுந்தான். அதனாலே ஒரு கொலையை செய்தான். இப்படி பார்ப்போமானால் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனை பார்த்தா அது டிஃபீட் ஆஃப்டர் டிஃபீட். இதெல்லாம் காரணம் என்னன்னா, அவர்களுக்குள்ளாக வந்த பாவம். இந்த பாவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியவில்லை அவர்களாலே. அது பெருகிக்கொண்டே போனது. அதை கண்ட்ரோல் பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் முயற்சி செய்தார். காயினுக்கு எரிச்சல் வந்தோடனே அதை நிப்பாட்ட வேண்டும் என்று நினைத்தார், முடியவில்லை. அவனுக்கு எவ்வளவோ அட்வைஸ் பண்ணார். ஆனால் அது ஒரு கொலையிலே போய் என்ன செய்தான்? காரியத்தை செய்தான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நமக்கு பல தருணங்களை கொடுத்திருக்கிறார். நம்ம ஆண்டவருக்காக வாழத்தக்கதாக நம்முடைய செயல்கள் எப்படி இருக்கிறது என்பதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம்முடைய செயல்கள், பிரியமானவர்களே, வீட்டிலே நம்முடைய செயல்கள் எப்படி இருக்கிறது? அடுத்தவனை பாவம் செய்ய விடாதபடி தடுக்கிறதாக இருக்க வேண்டும். மற்றவர்களை பாவம் செய்யாதபடி தடுக்கிறதாக நம்முடைய வார்த்தைகள் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுடைய வார்த்தைகள் எப்படி இருக்கிறது? அடுத்தவனை பாவம் செய்ய வைக்கிறதாக இருக்கிறதா? உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல வசனங்களை போதிக்கிறதாக இருக்கிறதா? உங்களுடைய செயல்கள் எப்படி இருக்கிறது என்பது ஆண்டவருக்கு ரொம்ப எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு வீபிஎஸ்லாம் நடத்தும் போது பார்த்தீங்கன்னா, நிறைய பிள்ளைகளுக்கு அந்த ஆண்டவருடைய வசனத்தை சொல்ல அந்த வசனங்கள் கிரியை செய்கிறது. அதனால அநேகருடைய வாழ்க்கை மாறுகிறது. பிரியமானவர்களே, அநேக சிறு பிள்ளைகள் வீபிஎஸ்ல தான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறார்கள். வீபிஎஸ்க்கு நீங்க அனுப்புறது மட்டும் இல்லை, நீங்க கண்ணீரோடு ஜெபிக்கும் போது அங்கே பெரிய அதிசயங்கள் நடக்கும், அற்புதங்கள் நடக்கும், அனைவருடைய வாழ்க்கை மாறும். இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவருடைய சித்தத்திற்கு முழுவதுமாக ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, உங்களை முற்றிலுமாக உங்களுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கிறேன், உங்களுடைய பிள்ளையாக வாழ வேண்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படி ஒப்பு கொடுக்காவிட்டால் அவன் என்ன செய்கிறோம்? பாவத்தை இலகுவாக அவன் என்ன செய்கிறான்? பிடித்துக் கொள்கிறான். பாவத்தை என்ன செய்கிறான்? இலவசமாக ஏற்றுக்கொள்கிறான். பிரியமானவர்களே, ஒரு மனுஷன் மைக்கேல் ஜாக்சன் என்று ஒரு ஆடுகிற ஆட்டத்திலே ஒரு பேயின் ஒரு ஆட்டம் இருக்கிறது. அது மனுஷனை ஈர்த்துக் கொள்கிறது. இதுபோலதான் இந்த பிள்ளைகளை பல பாவங்கள் ஈர்த்துக் கொள்கிறது, பல அக்கிரமங்கள் ஈர்த்துக் கொள்கிறது. அவனை அறியாமலே பாவங்கள் அவனுக்குள்ளாக போய்விடுகிறது. ஆகவேதான் நாம் கவனமாக இருக்க வேண்டும். நாம் சொல்கிற வார்த்தைகள், நாம் ஆண்டவரை பற்றி சொல்கிற வார்த்தைகள், அதில் கலந்திருக்கிற தேவ வசனங்கள் தான் என்ன செய்கிறது? கிரியை செய்கிறதாக இருக்கிறது. வசனத்தை நீங்க சொல்ல என்ன செய்கிறது? கிரியை செய்கிறது. வேத வசனங்களை வீட்டில் அடிக்கடி என்ன செய்யணும்? பயன்படுத்த வேண்டும். பயன்படுத்தும் போது வீட்டில் சுற்றி ஆண்டவருடைய ஆசீர்வதிப்பார், உனக்கு இப்படி தருவார் அப்படி தருவார் மட்டும் போட்டுருந்தீங்கன்னா பாவத்தையும் செய்யணும். இந்த பாவத்தை செய்யாதே அப்படியே எழுதி போடணும். அந்த கண்ணில் படணும். அப்போதான் என்ன செய்யும்? கிரியை செய்யும். பிரியமானவர்களே, அப்படி செய்யும்போது ஆண்டவர் என்ன செய்கிறார்? நம்முடைய பிள்ளைகளுடைய இதயத்திற்குள்ளாக கிரியை செய்கிறார். இன்னைக்கு வேத வசனங்களை நாம் பிள்ளைகளுக்கு போதிக்கத்தக்கதாக நமக்கு என்ன வேண்டும்? இந்த வேத வசனங்களை சொல்லக்கூடிய திறமை வேண்டும். கண்டிப்பாக சொல்ல வேண்டும்.
கணவனும் மனைவியும் சேர்ந்து பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும், இந்த வசனங்களை சொல்ல வேண்டும். பிரியமானவர்களே, அவன் பிபி சொல்ல போனால் வளர்ந்துருப்பான். இல்லை, நீங்களே உங்களுடைய வசனத்தை சொல்ல வேண்டும். அப்படி செல்லும்போது தான் என்ன செய்கிறான், ஆண்டவர் கிரியை செய்கிறார். சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் என்ற ஒரு தேவனுடைய மனுஷன் அவருடைய வாழ்க்கையில எப்படி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார் என்பதை பற்றி சொல்லும்போது சொல்கிறார், சிறு வயதாக இருக்கும்போதே அந்த அம்மா மோட்சத்தை பற்றியும் நரகத்தை பற்றியும் சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் சின்ன பையனாக இருக்கும்போதே சொல்லுவாங்களாம். நீ ஒழுங்காக நடந்ததாண்டா மோட்சத்துக்கு போகலாம், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டா தான் மோட்சத்துக்கு போகலாம், இல்லைன்னா நரகத்துக்கு தான் போக அப்படின்னு சொல்லி ரொம்ப திட்டவட்டமாக போதித்தாங்க. ஒரு நாளுக்கு அப்படி போதித்து கொண்டு இருக்கும்போது, அந்த அம்மா போதித்து கொண்டு இருக்கும்போது அவன் அவங்க அம்மா பார்த்து சொன்னான்னா, அது ரொம்ப ரொம்ப ஞானமான பிள்ளை. அவங்க அம்மா பார்த்து சொன்னான்னா, நியாயத்தீர்ப்பு நாளில் ஆண்டவர் இடத்துல கேட்டால் இதை பற்றி யாருமே சொல்லலை ஆண்டவரே, நான் அவர்கிட்ட சொல்லிடுவேன், சொல்லி தப்பிச்சிருவேன் நானா சொல்லிட்டு அவங்க அம்மா பார்த்து ஒரு நக்கலாக ஒரு சிரிப்பு சிரிச்சானா. அந்த அம்மா சொன்னாங்கன்னா, ஆண்டவருக்கு முன்னாடி நான் சொல்லுவேன், நான் சொன்னேன் ஆண்டவரே, நான் சொன்னேன், அவன் கேட்கல, அவனை நரகத்தில் போகணும் நான் சொல்லுவேன், ரெக்கமெண்ட் பண்ணுவேன்டா. நாங்களாம் தூக்கி வாரி போட்டு சொல்லுமா, நீயா சொல்லுவேன், நரகத்தில் ஓட சொல்ல, நான் தான் சொல்லுவேன், நான் தான் உனக்கு சொன்னேனே, நீ ஏற்றுக்கொள்ளணும் நரகத்துக்கு போகலன்னு சொன்னேனே, நீ கேட்கலையே. ஆனால் ஆண்டவர் இடத்துல நான் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன், ஆனால் நரகத்தில் போடும் ஆண்டவரை அவன் நினைச்சு சொல்லி அவன் என்ன செய்யலை, கேட்கலன்னு வார்த்தை உறுத்தி 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 தன்னை முற்றிலுமாக ஒப்பு கொடுத்து உலகத்திலே பெரிய பிரிச்சராக ஒரு மாறினான். பிரியமானவர்களே, தாயினுடைய போதனை சாதாரணமான ஒரு காரியம் இல்லை. அது பிள்ளைகளுக்குள்ளாக என்ன செய்கிறது, கிரியை செய்கிறது. டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் தன்னுடைய ஊழியத்தின் ஆரம்ப காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறார். அந்த சமயத்தில் ரொம்ப பிரபலியமாகலை அவர் ஆனால் வியாதியத்துக்களாக ஜெபிக்கும் போது சில அற்புதங்கள் நடந்தது. இந்த ஊழியத்தின் ஆரம்ப காலத்தில் ஒரு பெரிய ரிச் மேன், அவர் வீட்டில் ஒரு மகன் வியாதியாக இருக்கிறான், அது அவரே சொன்னது, வியாதியாக இருக்கிறான் என்று சொல்லி அவரை அழைத்திருக்கிறார். அங்கே போய் அவர் ஜெபிக்க சென்றார். ஜெயிப்பதற்கு முன்பதாக அந்த மனிதன் அந்த வாலிபன் பாவத்தில் இருக்கிறது அவருக்கு தெரிந்தது. வியாதியிலிருந்து குணமாக்குவதற்கு முன்பதாக, மகனே உன் பாவத்தெல்லாம் அறிக்கையிட வேண்டும், அசுத்தமான பாவங்களெல்லாம் ஆண்டவரிடத்தில் அறிக்கையிடு என்று சொல்லி அவரிடத்தில் பேசி கொண்டிருந்தார். அப்போ அந்த தாய் வந்தார்கள், ஐயா அவனுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுறதுக்காக நம்ம கூட்டிகிட்டு வந்தோம், அவன் பாவத்தை பற்றி சொல்கிறதுக்கு நம்ம கூட்டிகிட்டு வரல. இதே வார்த்தையை சொல்லி அவரை எச்சரித்திருக்கிறார்கள், பாவத்தை பற்றி நீங்கள் சொல்ல வேண்டாம், வியாதிக்காக மட்டும் ஜெபம் பண்ணுங்க, அதுலேருந்து அவன் குணமானா போதும். வார்த்தைகளை சொன்ன உடனே அவருக்கு என்ன செய்வதே தெரியவில்லை. மிகுந்த வேதனையோடு அவனுடைய வியாதி குணமாக வேண்டும் என்று ஜெபித்து விட்டு வந்து விட்டார். ஆனால் அந்த வியாதி குணமாகவில்லை. அவன் பாவத்தையும் விடவில்லை, பாவத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். அதற்கு உற்சாகப்படுத்த மட்டும் பேரண்ட்ஸ் அவனுக்கு உதவி செய்கிறார்கள். எச்சரிக்கை போன இவரையும் எச்சரிக்கை விடாமல் அனுப்பிவிட்டார். மறுபடியும் மிகுந்த வேதனையில் இருக்கிறான் என்று சொல்லி கூடும்போது செல்லும்போது அவன் கடைசி மரண தருவாயில் இருந்தான். யாரும் ஒன்று அவன் சொல்வதை அவன் கேட்க முடியவில்லை. ஒரே கத்து கூப்பாடு போட்டு கொண்டு இருக்கிறான். அப்போ ஒரு ஆளை ஜெயிக்க முடியவில்லை. அப்போ அவங்க அப்பாவை பார்த்து சொன்னா, இப்போ அந்த பெட்டை நீங்கள் இருக்கலாம் பிடிச்சிங்க, இட் இஸ் கோயிங் டவுன், இட் இஸ் கோயிங் டவுன், இட் இஸ் கோயிங் டவுன் டு த பாட்டம்லெஸ் பிட். பயங்கரமான குழியிலே என்னுடைய பெட் போய்கொண்டே இருக்கிறது. நான் படுத்திருக்கிற கட்டில் பயங்கரமான ஒரு பாதாள குழியை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்குது, போய்கொண்டே இருக்குது, பெட்டை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று கத்தி இருக்கிறான். அதனுடைய ஜீவன் போய்விட்டது. பிரியமானவர்களே, இட் இஸ் கோயிங் டவுன். எவ்வளவு வேதனையான ஒரு காரியம். அவனுடைய பாவத்தை குறித்து எச்சரிக்கும் போது அவர்களுக்கு இடம் கொடுக்கவில்லை. ஆனால் அந்த பெட்டை யாரும் பிடிக்க முடியவில்லை. பாட்டம்லெஸ் பெட்டை நோக்கி என்ன செய்வது போய்விட்டது. பிரியமானவர்களே, நம்முடைய பிள்ளைகளை எச்சரிக்க வேண்டிய காலத்திலே நாம் எச்சரிக்கும் போது அவனுக்கு அழிவுள்ள நரகத்திலிருந்து என்ன செய்கிறோம், காப்பாற்றுகிறோம். அப்படி இல்லாவிட்டால் என்ன செய்கிறோம், அவனை அழிவுக்கு நம்மை தள்ளிவிடுகிறோம். ஆகவே கவனமாக இருக்க வேண்டும். நம்முடைய குடும்பத்திலே அவருடைய அன்பு, அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம் இருக்கத்தக்கதாக முற்றிலுமாக நம்முடைய வார்த்தையை இந்த பிள்ளைகளுக்கு இந்த குடும்பத்தில் சொல்லிக்கொண்டே இருக்கும்போது அது பெரிய மாற்றத்தை உண்டாக்கும், பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். நாம் கண்களை மூடி ஜெயிப்போமா? ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே வாழ்கிற வாழ்க்கையை நாங்கள் உங்களுக்கு பிரியமானதாக வாழ வேண்டும். ஆண்டவரே,
பிரியமில்லாத எந்த காரியத்தையும் நாங்கள் செய்யக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே, ஏவாளுடைய பாவம் ஆதாமை பிடித்தது, அது மனித சமுதாயத்தை பிடித்தது. காயலுடைய எரிச்சல் ஆவேலை கொன்று போட்டது. பிரியமனையில் சவுலுடைய எரிச்சல் அது பயங்கரமான அழிவை கொண்டு வந்தது. அநேக ஆசாரியர்களை கொன்று போட்டது, தேவனுடைய பிள்ளைகளை கொன்று போட்டது. ஆண்டவரே, நீ கிருபையாக இறங்குவீராக. எங்களுக்கு நல்ல ஆண்டவரே உங்களுடைய கிருபைகளை கொடுப்பீராக தகப்பனே. நாங்கள் உமக்காக வாழ எங்களை பலப்படுத்துவீராக, எங்களை சரிப்படுத்துவீராக, எங்கள் வாழ்க்கையை சரிப்படுத்துவீராக. ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி தருகிறோம் ஆண்டவரே. இந்த கால வேளையிலே ஆண்டவரே, நாங்கள் உமக்காக வாழத்தக்கதாக, உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழத்தக்கதாக ஆண்டவரே நீர் எங்களை சரிப்படுத்த வேண்டுமாய் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் ஐயா. எங்களை தாழ்த்தி தருகிறோம் ஐயா, எங்களை தாழ்த்தி தருகிறோம். எங்கள் வாழ்க்கையை மாற்றுவீரா. வாழ்க்கையில எவ்வளவு பயங்கரமான காரியங்கள் நடக்கிறது ஐயா, எங்கள் வாழ்க்கையை சரிப்படுத்துவீரா. ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே, அமைதி பெறுகின்றே. என்னை ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே, அமைதி பெறுகின்றே. புயல் வீசும் கடலில் தடுமாறும் படையை தாங்கிடும் நங்கூரமே, தினம் தாங்கிடும் நங்கூரமே, தினம் தாங்கிடும் நங்கூரமே. என்னை ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே, அமைதி பெறுகின்றே. காயங்கள் ஆற்றி கண்ணீரை துடைக்கும் நல்ல சமாரியனே, எங்கள் நல்ல சமாரியனே, எங்கள் நல்ல சமாரியனே. என்னை ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே, அமைதி பெறுகின்றே. நிலையற்ற வாழ்வின் நிம்மதியே, நீங்காத பேரின்பமே, என்னை விட்டு நீங்காத பேரின்பமே, என்னை விட்டு நீங்காத பேரின்பமே. திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே, அமைதி பெறுகின்றே. ஆண்டவரை துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, ஒரு குடும்பத்திலே உடைய ஆசீர்வாதம், உடைய பிரசன்ஸ் எவ்வளவு முக்கியம் ஆண்டவரே. எங்களை காக்க, குடும்பத்தின் சமாதானத்தை காக்க, குடும்பத்தின் சந்தோஷத்தை காக்க, குடும்பத்தில் உள்ள எல்லா எரிச்சல்களும் நீங்க, எல்லா வேதனைகளும் நீங்க, குடும்பத்தில் எங்களுடைய சமாதானம் நிலவ, அதன் மூலமாக எங்களுடைய செயல்களெல்லாம் உங்களுக்கு பிரியமானதாக மாறத்தக்கதாக எங்களை கிருபையாக ஆண்டவரே உங்களை கர்த்தரை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. கால வேளையில் நாங்கள் கெஞ்சுகிறோம், எங்களுக்கு குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், எங்களுக்கு குடும்பத்திலே சந்தோஷம் வேண்டும், சமாதானம் வேண்டும், மன அமைதி வேண்டும், அதன் மூலமாக எங்களுடைய சபை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். இந்த சந்தோஷம் சமாதானம் சபையிலே அப்படியே பரவ வேண்டும் ஆண்டவரே. எங்களை கிருபையாக தொடுவீரா. கால வேளையில் எங்களை தொடுவீரா. வேண்டாத எரிச்சல்கள், பொறாமைகள், அது மூலமாக வருகிற பல விதமான கசப்புகள் நுழையாத வண்ணங்களை காத்துக்கொள்ளும். எங்களை சரிப்படுத்துவீரா. கால வேளையில் எங்களை சரிப்படுத்துவீராக தகப்பனே. ஆண்டவரே, பிள்ளைகளை கண்டிக்க வேண்டிய நேரத்திலே கண்டிக்க எங்களுக்கு பலன் தருவீரா. எங்களுக்கு வேண்டிய கிருபைகளை தருவீராக, எங்களுக்கு வேண்டிய ஞானத்தை தருவீராக, எங்களை கிருபையாக ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்து நாமத்திலே எங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் பரிசுத்த பிதாவே. ஆமென்.